எந்த ஒரு இழப்பும் ஏற்படவே இல்லை, நியாயமாக நடந்தது அப்படின்னு வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்து இவர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் யாரு இவர் பாரியா ஆளை பாரியா பால் வடிகிற முகம் வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்து ரொம்ப பொறுப்பாக பேசுகிறார். இவர் பேசினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்ற லெவலுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஒருத்தர். யார் இவர்? ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் எந்தெந்த துறையிலெல்லாம் அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, டாஸ்மாகில் இருந்தார் அவர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அங்கே தான் மைண்டு டக்குன்னு போகும். அதுக்கு முன்னாடி மின்வாரியத்துறை அமைச்சராகவும் இருந்தார், மறந்துடக்கூடாது, வரலாறு ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு டெண்டர் விட்டுருக்குறாங்க டான்ஜெட்கோவுக்கு. இதனால் இந்த டெண்டர் விட்டதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு, அதனால் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு டான்ஜெட்கோவுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டு வழக்காக மாதிரி விசாரணையின் போது அந்த டெண்டரில் ஒரே அமௌண்ட்டை வந்து நிறைய பேர் கோட் பண்ணியிருக்கிறாங்க டெண்டர் கேட்குறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அது எப்படி ஒரே நம்பரை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறார், இப்போ இந்த விளக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஒரு பேஸ் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம்பா, ஒரு 3 அமௌண்ட்டு சொல்கிறோம், L1 L2 L3ன்னு சொல்கிறோம்னா ஒரு 10 பேர் L1ம்பாங்க, ஒரு 10 பேர் வந்து L2ம்பாங்க, ஒரு 10 பேர் L3ம்பாங்க. இதில் எந்த ரேட்டு நமக்கு ஒத்து போதோ அவங்கள கூப்பிட்டு தான் டிஸ்கஷன் பண்ணி அதுலேருந்தும் கம்மி பண்ணி எந்த ப்ரைஸ் மார்ஜினாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அப்படி தான்ப்பா டெண்டர் போய்ட்டுருக்கு. இதுதான் நடப்பு. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு மறைமுகமான மோசடி எதுவுமே கிடையாது. அதுபோக இதனால் டான்ஜெட்கோவுக்கு ஒரு பைசா கூட இழப்பு கிடையாது அப்படின்னு அடித்து உத்தரவாதமாக பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதை பேசுகிறத விட அவர்கிட்ட அந்த காம்னஸ் இருக்குல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்கள் ரொம்ப நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கோட்டையே இடிஞ்சு விழுகிற சுச்சுவேஷனாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லவர்களுக்கு சோதனை வரும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவார். அப்போ நம்மளாம் என்ன நினைப்போம், ஸ்ட்ராங்காக இருக்கார், அந்த தலைவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை போல் அப்படின்ற மாதிரி நினச்சா அது வேறு மாதிரி ட்விஸ்ட்லாம் நடக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்க போதா, ட்விஸ்ட்டு என்ன இருக்க போகுது, இவருடைய விளக்கம் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்போம். சார், அவங்க என்னன்னா ஒரே பிரைஸை கோட் பண்ணிருக்காங்க, எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு பிரைஸை கோட் பண்றது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க, 10 பேர் ஒரு பிரைஸை கோட் பண்ணிருப்பாங்க, இன்னும் 10 பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணிருப்பாங்க, இன்னொரு 15 பேர் வந்து L3 பிரைஸை கோட் பண்ணிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியா என்ன பண்றோம், நமக்கான ரேட் சூட்டபிள் ரேட் இருந்தா போர்டு வந்து என்னன்னா பிரைஸை குறைப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு L1 பிரைஸை கூப்பிட்டு பேசி பிரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த பிரைஸ் குறைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் L2 L3 வந்து L1 பிரைஸை மேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. அதுல வந்து எந்த விதமான தவறுகளுக்கு இடையில எந்த ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படல. அதுக்கடுத்தது சிபிஐ வழக்கு ஒன்று இப்போ மேல விசாரணைகள்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சிபிஐ வழக்கு நியாயமாக நடக்குமா? பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் சிபிஐ வழக்கு வந்து நியாயமாக நேர்மையாக நடக்குமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது நடக்கும்போது நம்ம பார்த்துக்குவோம். இதில் என்ன அதிசயம்னா, அதிமுகவும் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க இந்த விசாரணையில். அவங்களே வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறியிருக்காங்க. இது என்ன கூத்துன்னா, இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த இப்போ நம்ம டெண்டர் விடுறது, நமக்கு என்ன பிரச்சனைக்கு வழக்கு போட்டிருக்காங்களோ இதெல்லாம் தான் அதிமுக ஆட்சியிலையும் நடந்துச்சு. அங்கே ஒன்றும் புதுசாக வேறு மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது இங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் அங்கேயும் நடந்துச்சு. இதுதான் ஃபார்மேட்டு. அது தெரியாமல் அவங்களே வந்து தங்களை நினச்சிக்கிட்டு நாங்கள் ரொம்ப உத்தமர்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நினச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. போக போக பார்ப்போம். இவங்களை பற்றி இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த சிபிஐ வழக்குக்கு பயந்து போய் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கினவங்க தான் இவங்க. அப்பேற்பட்ட ஆட்கள் தான் இப்போ என்னமோ அதெல்லாம் மறைச்சு நாங்கள் ரொம்ப நல்லவர்கள்ன்றதை காட்டுறதுக்காக சிபிஐ வழக்கில் தங்களை தானே இணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசியிருக்கார் செந்தில் பாலாஜி அவர்கள். சிபிஐ விசாரணை நியாயமா நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதுல கூட வந்து சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்லாம் கூட இதுல உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணைன்னு சொன்னப்ப உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு என்னமோ வந்து அவங்க இந்த வழக்குல தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துல இதுதான் நடந்திருக்கு. இப்போ அவர் என்னன்னா, நல்லவங்களுக்கு காலமே இல்லைங்க, போட்டு நம்மளை தாங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கார். தான் வந்து ரொம்ப நல்லவன், ஒன்றுமே தப்பே பண்ணாத ஒரு உத்தமன், என்னையை போட்டு ஊர் பூரா அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கு. ஏன்னா இவர் தலைமை பொறுப்பில் இருந்த சில துறைகள் இருக்குல்ல, ஏற்கனவே டான்ஜெட்கோவில் இருந்தார், அதுக்கப்புறம் டாஸ்மாக் துறையில்
இருந்தாங்க. இந்த மாதிரி எந்தெந்த துறையிலெல்லாம் இவர் பொறுப்பு வகிக்கிறாரோ அந்தந்த துறைகள் தொடர்பாக தான் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, வழக்குகள் தொடரப்படுது, விசாரணைகள் நடத்தப்படுது. இதை பற்றி கேட்கும்போது நீங்கள் இருந்த துறையை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் சொல்கிறாரு, மக்கள் மன்றத்தில் நம்மளை இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வச்சு கவுக்க முடியலன்னா நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. இன்னொன்று, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாலே நம்ம என்னமோ பெரிய குற்றவாளிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. வழக்கு போட்டு விசாரணை பண்ணி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தானே நான் குற்றவாளி, இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பாடம் எடுக்கிறார். ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு போயிட்டார். ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக உட்காந்து ரொம்ப கம்போஸ்டாக பேசும்போது நமக்கே சே நல்ல மனுஷன் இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வர்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் செந்தில் பாலாஜி அவர்கள். இது எந்த அளவுக்கு நமக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகுது, என்ன விளைவு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினது என்ன அப்படிங்கிறத கேட்போம். பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு போறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், சமூக வலைத்தளத்திலையும் சில அவங்களுடைய பேட்டிகளையும் பார்க்கும்போது ஏதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதைப் போல அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் உங்ககிட்ட கூட செய்தியாளர் சந்திப்பில் கூட அந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்களை அங்கே தேர்தல் களத்தில் நம்மளும் பார்த்தோம். ஒரு உதாரணங்கள், அதாவது வடக்கு தொகுதியில் பிஜேபியில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர் தெற்குலேருந்து அவங்க வடக்குக்கு போனாங்க. என்னை பற்றி சில கருத்துக்கள்லாம் அதில் கூறியிருந்தாங்க. அதில் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்குறேன் நான். 2000 இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பற்றி பேசினதை ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டு போடலை அப்படின்னு ஒரு செய்தியை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு நம்பியிருக்க முடியாது. ஏன்பா செந்தில் பாலாஜி அவரெல்லாம் எலெக்ஷனை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறவருப்பா, அவர் எப்படிப்பா ஓட்டு போடாமல் இருப்பார், அவரெல்லாம் கரெக்டாக போட்டிருப்பாருப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் அச்சு பேசியிருப்பீங்க, வாய்ப்பு இருக்குது, நம்ப மாட்டீங்க. ஆனால் உண்மையிலே செந்தில் பாலாஜி ஓட்டு போடவில்லை. ஏன் ஓட்டு போடல அப்படின்னா, அவர் பொறுப்பு வகித்து ஒரு போலிங் பூத்தில் நம்ம ஓட்டு கரெக்டாக போடுறாங்களான்னு பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்னா இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகி இதில் ஏதாவது ஏழ்றையை கூட்டிட்டாங்கன்னா அதிமுககாரங்க என்ன பண்ணுறதுக்குனாலும் ரெடியாக இருந்தாங்க. அதனால அங்கே இருக்க வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு. நான் 3:30 மணிக்கு கிளம்பி 5 மணிக்குள்ளே போய் ஓட்டு போட்டுடலாம் தான் நினச்சேன், விடலை. கடைசி நேரத்தில் இக்கட்டான சூழலில் நம்மளால் போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். நான் அன்னைக்கு வாக்களிக்கணும்னு தான் நினைச்சேன். நான் 3 மணிக்கு 3:30க்குள்ள புறப்பட்டு நம்ம போய் அங்கே வாக்களிச்சிடணும் தான் நினைச்சேன். போய் வாக்களிக்கிறது என்னுடைய கடமையாக தான் நினைச்சேன். நான் இங்கே ஒவ்வொரு பூத்தாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். சில பூத்துக்களில் அதிமுகவினர் பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. சில பூத்துக்களில் பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. ஏஜென்ட் இல்லாதவங்களும் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதெல்லாம் எங்களுடைய ஏஜென்ட்டுகள் சுட்டி காட்டினா கூட சில இடங்களில் அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தா கூட அவங்க ஒரு விதமான உங்களுக்கு தெரியும் எப்படி இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி கெடுக்கணும்னு நினைச்சாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் 2-3 நாட்களா கடைசியா இருந்தாங்க. போய் மறியெல்லாம் பண்ணாங்க, மாவட்ட ஆட்சியாளர்கள் மறியெல்லாம் பண்ணி தேர்தலாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போனாங்க. கடைசி அந்த 2 மணி நேரங்களில் ஒரு பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால தான் நான் வாக்களிக்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க எலெக்ஷனுக்கு அதிமுக திமுகலாம் ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, அதை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா குற்றச்சாட்டுங்கிறவங்க சுயேட்சை வேட்பாளர் கூட கொடுப்பாங்க, அவங்க கூட என்ன தோல்வி பயத்தில் என்ன பேசுகிறோன்றதே தெரியாமல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? என்னையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய அரசியல் வரலாறில் 5 எலெக்ஷனில் நின்றுருக்கேன். என்னை பற்றி சொல்லாத குற்றச்சாட்டா? 5 எலெக்ஷனில் நின்னேன்ல, இந்த குற்றச்சாட்டுலாம் உண்மையாக இருந்தால் நான் தோற்று போயிருக்கணும்ல. 5 எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்கேன், 6வது எலெக்ஷனில் நின்றுருக்கேன், இப்போ அதுலேயும் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். கான்ஃபிடன்ஸ் லெவலில் பாருங்கள், கற்றுக்கிடணும், அன்னைக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிடணும். அதாவது சார், ஒரு சுயேட்சை கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்போ நீ என்னோட தொகுதியில் இருக்கிற அதிமுக போய் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு போய் ரோட்டில் உட்காந்துருந்தாரு. அவர் தோல்வின்னு வரும்போது அந்த தோல்வியை மறைப்பதற்கு அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டுகள்ங்கிறது நிரூபிக்கணும்ல. யார் மேல வேணாலும் எந்த குற்றச்சாட்டுகள் வேணாலும் சொல்லலாம். என் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. 5 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன், இப்போ 6வது எலெக்ஷன்.
அவங்கெல்லாம் என்னன்னா மக்கள் மட்டத்தில் போய் மக்களை சந்திச்சு வீழ்த்த முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் சரியா தவறாங்கிறது தீர்மானிக்கிறது மக்கள் தான்.